Example 11.31. Integrate the following with respect to that x. First one, integration tan x into x dx அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இதை எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னம்னா சப்ஸ்டியூஷன் மெத்தடில் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அப்போ கொடுத்துருக்கிற டேனை வந்து ஃபஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷன் பண்ணணும். இன்டகிரேஷன் tan x into x dx. டேனை வந்து நம்ம எப்படி எழுதலாம்? sin x by cos x அப்படின்னு நம்ம எழுதலாம் இல்லைங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்? சப்ஸ்டியூஷன் பண்ணணும். அந்த டினாமினேட்டரில் இருக்கிறது தான் uன்னு எடுத்துக்கிறோம், அதுதான் cos x. அப்போ u equal to cos x du by dx அப்படின் போது differentiation of u with respect to that x is equal to அப்படின்னு பார்க்கும்போது cos xக்கு என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு minus sin x நமக்கு கிடைக்கும். அப்புறம் இந்த dx தூக்கி நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்? இந்த dx கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கிறோம். அப்புறம் மைனஸ் sin x into dx ஆயிடுது. நம்மளுக்கு du மட்டும்தான் நம்மளுக்கு தேவை, அதனால் du எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த duக்கு வந்து மைனஸ் sin x இருக்கு, இங்கே பாருங்கள் sin x மட்டும் தான் நம்மளுக்கு தேவை. அதனால் இந்த மைனஸை தூக்கி இந்த duக்கு முன்னாடி போட்டுக்கிட்டோம்னா மைனஸ் du ஈக்குவல் டு sin x dx. அப்போ பாருங்கள் கீழே இருக்கிறத வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் மேலே இருக்கக்கூடிய நியூமரேட்டர் கரெக்டாக கிடைக்குது இல்லைங்களா? அந்த மெத்தட் தான் இந்த சப்ஸ்டியூஷன் மெத்தடுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். அதனால் நம்ம இப்போ இது வந்துடுச்சு. இப்போ அடுத்தது என்ன செய்கிறோம்? இன்டகிரேஷன் ஆஃப் sin x dxக்கு பதில் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? மைனஸ் du அப்படின்றத யூஸ் பண்ணிக்கிறோம். cos xன்றது என்னது? u இல்லைங்களா? அதுதான் u ஈக்குவல் டு cos x. அதுக்கு பதில் நம்ம uன்னு போட்டுக்கிறோம். அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் நம்ம என்ன செய்கிறோம்? சிம்பிளிஃபை பண்ணி எடுக்கணும். சிம்பிளிஃபை பண்ணி எடுக்கும்போது இந்த மைனஸ் du அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா? மைனஸ் du பை u. அதை வந்து நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னம்னா மைனஸ் 1 பை u இன்ட்டு du அப்படின்ட்டு நம்ம என்ன செய்யலாம்? ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்கலாம். அப்போ ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்கும்போது மைனஸ் 1 பை u அப்படின்னு கொடுத்தாச்சுன்னா நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரணும்? ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா நம்ம பார்த்துருக்கோம். என்ன ஃபார்முலா பார்த்துருக்கோம்? இன்டகிரேஷன் ஆஃப் 1 பை எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு லாக் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மாடுலஸ் க்ளோஸ் ப்ளஸ் சி அப்படின்ற ஒரு ஃபார்முலா நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா? இப்போது அதே மெத்தடில் இங்கே இன்டகிரேஷன் ஆஃப் மைனஸ் 1 பை யூ அப்படின்ட்டு இருக்கு. அப்போ நம்ம லாக்ன்ற ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் இல்லைங்களா? அப்போ எக்ஸுக்கு பதிலாக அங்கே 1 பை யூ இருக்குது. இந்த மைனஸ் வந்து கான்ஸ்டன்ட், அது வெளியில் கொண்டு போயிடும். லாக் போட்டுட்டு மாடுலஸ் ஆஃப் யூ ப்ளஸ் சி அப்படின்னு போட்டுக்கிறோம். போட்ட உடனே ஃபைனலாக நம்ம என்ன செய்கிறோம்? நம்மளுக்கு இன்டகிரேஷன் பண்ணி முடிச்சாச்சு. இன்டகிரேஷன் சைன் வரக்கூடாது, அந்த டியூவும் வரக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம போட்டு ப்ளஸ் சின்றது மட்டும் போட்டுக்கிறோம். அந்த யூக்கு பதில் நம்ம என்ன செய்கிறோம்? கொடுத்துருக்கிற அந்த காஸ் எக்ஸை நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ணணும். அப்போ மைனஸ் லாக் மாடுலஸ் ஆஃப் காஸ் எக்ஸ், யூக்கு பதில் காஸ் எக்ஸ் இருக்கு இல்லைங்களா? காஸ் எக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னு நம்ம போட்டுடுறோம். போட்ட உடனே நம்மளுக்கு இந்த பவர் ஃபார்முலா ஒன்று படிச்சிருப்போம் ஆல்ரெடி. எதில்? லாகரிதமில். பி லாக் ஏ ஈக்குவல் டு லாக் ஏ டு த பவர் ஆஃப் பி. இது பவர் ரூலில் வருது. அதுமாரி இங்கே கீழே கொடுத்துருக்கிறது மைனஸ் ஒன்னுன்றது நம்மளுக்கு எங்கே வந்துடும்? லாக் மாடுலஸ் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் அப்படின்ற மைனஸ் 1 ப்ளஸ் சி அப்படின்ற ஃபார்மேட்டில் வந்துடும். அப்படி வந்துருச்சுன்னா லாகை தூக்கி போட்டுட்டு இன்னும் மாடுலஸ் போட்டுடுறோம். காஸ் இன்வர்ஸ்ன்னு சொல்கிறது 1 பை காஸ் எக்ஸ் தானது, அதில் மாடுலஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் சி அப்படி போட்டுறோம். அப்போது 1 பை காஸ் எக்ஸ் என்பது அது என்ன ஆகிடும்? நம்மளுக்கு சீக்கண்ட் எக்ஸ்ன்றது நமக்கு நல்லாவே தெரியும். அப்போ லாக் மாடுலஸ் ஆஃப் சீக்கண்ட் எக்ஸ் மாடுலஸ் க்ளோஸ் பண்ணி ப்ளஸ் சி அப்படின்னு நம்ம போட்டுறோம். இதை எல்லாத்தையும் நீங்கள் என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு புரிதலை கொண்டு வரணும். இந்த புரிதல் அதாவது அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லுவோம், புரியுதுங்களா? இதை நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கனாலே இந்த ஃபார்முலாஸை ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி யூஸ் பண்ணி எப்படின்றது போட்டு பார்க்கணும். புரியலன்னா 4-5 வாட்டி வீடியோவை பாருங்கள், புரிஞ்சதுக்கப்புறம் போட்டு பாருங்கள், ஈஸியாக உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். செகண்ட் ஒன், இன்டகிரேஷன் ஆஃப் காட் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ காட்டுனாலே ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், அது காஸ் எக்ஸ் பை சைன் எக்ஸ்ன்ட்டு. அப்போ இன்ஸ்டெட் ஆஃப் இந்த காட் எக்ஸுக்கு பதில் நம்ம காஸ் எக்ஸ் பை சைன் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் அப்படின்ட்டு நம்ம போட்டுக்கிறோம். புரியுதுங்களா? அடுத்ததை நம்ம என்ன செய்கிறோம்? ஃபஸ்ட்டு இது சைன் யூ அப்படின்னு நம்ம எடுக்கிறோம் இல்லைங்களா? சைன் எக்ஸை வந்து யூவாக எடுக்கிறோம். அதை தான் நம்ம என்ன செய்கிறோம்? சப்ஸ்டியூஷன் மெத்தடில் இதை நம்ம அப்ளை பண்ணணும். அப்போ யூன்னு கொடுக்குறோம். யூ வந்து என்ன செய்யணும்? சைன் எக்ஸாக எடுத்து அந்த யூவை சைன் எக்ஸை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணோம்னா அது டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய காஸ் எக்ஸாக மாறிச்சுன்னா அப்போது இது சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷனுக்கு அக்செப்டட்னு அர்த்தம் இல்லைங்களா? அப்போ டியூ பை வித் ரெஸ்பெக்ட் டு த டிஎக்ஸுக்கு நம்ம போட்டு பார்க்குறோம். சைன் எக்ஸு நம்மளுக்கு காஸ் எக்ஸாக மாறுது. நம்மளுக்கு தேவையானது வெறும் டியூ ஒண்டி தான் தேவை. அப்போ இந்த டிஎக்ஸை தூக்கி காஸ் எக்ஸுக்கு மல்டிப்ளிகேஷன் பண்ணி டியூ ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். புரியுதுங்களா? அப்போது டியூக்கு பதில் இந்த இடத்துல காஸ் எக்ஸ்
எக்ஸ் டிஎக்ஸ் அப்படி நம்மளுக்கு இருக்குங்க இல்லைங்களா, அதுக்கு பதில் நம்ம என்ன செய்யணும், காஸ் எக்ஸ் டிஎக்ஸுக்கு பதில் இந்த டியூவை போட்டுக்கிறோம். சைன் எக்ஸுக்கு ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் யூன்றது வருது, அதனால் யூவை தூக்கி போட்டுக்கிறோம். இன்டெகிரேஷன் இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி 1/u இன்டூ டியூ அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். இப்போ இன்டெகிரேஷன் பண்ண போகிறோம். இன்டெகிரேஷன் சிம்பிளும் இந்த டியூவும் வரக்கூடாது. 1/u அப்படின்னு பார்த்தோம்னா இன்டெகிரேஷன் ஆஃப் 1/x ஈக்குவல் டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு லாக்ஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மாடுலஸ் க்ளோஸ் ப்ளஸ் சி அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா. அதேமாரி ஃபார்மேட்டில் இங்கே 1/uன்னு இருக்குது, அதனால் லாக் மாடுலஸ் ஆஃப் யூ ப்ளஸ் சி அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம தான் என்ன பண்ணணும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இந்த யூக்கு வந்து என்ன வேல்யூவை சப்ஸ்டியூஷன் பண்ணோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா sin xன்ற வேல்யூவை சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம். அந்த வேல்யூவை தூக்கி எடுத்து எழுதிக்கிறோம். லாக் மாடுலஸ் ஆஃப் போட்டுட்டு sin x மாடுலஸ் க்ளோஸ் பண்ணி ப்ளஸ் சி அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். எல்லாமே போட்டுருவாங்க. அந்த யூக்கு சப்ஸ்டியூஷன் பண்ணாமல் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு மார்க்கு கம்மியாகும். அதனால் அதை கேர்ஃபுல்லாக கொண்டு வந்து ஃபைனலாக என்ன செய்யணும், யூக்கு வந்து நம்ம என்ன வேல்யூவை சப்ஸ்டியூஷன் பண்ணமோ டிஃப்ரென்ஷியேஷனில் அந்த வேல்யூவை தூக்கி அங்கே போட்டுடணும். புரியுதுங்களா. தேர்ட் ஒன், இன்டெகிரேஷன் ஆஃப் கொசிகன் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ். அப்போ இன்டெகிரேஷன் ஆஃப் கொசிகன் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ்ன்னு சொல்லும்போது இதை நம்ம இன்டெகிரேஷன் பண்ணுறதுக்கு என்ன செய்கிறோம்னா மல்டிப்ளைட் அண்ட் டிவைடட் பை காஸ் எக்ஸ் மைனஸ் காட் எக்ஸில் நம்ம என்ன செய்கிறோம், டிவைட் பண்ணுறோம். நியூமரேட்டர் சைடையும் டினாமினேட்டர் சைடையும் ரெண்டு சைடுமே என்ன செய்கிறோம், நம்ம டிவைட் பண்ணுறோம். இந்த காஸ் எக்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு அங்கே இருக்குது. அதோட இந்த காஸ் எக்ஸ் மைனஸ் காட் எக்ஸும் டினாமினேட்டரில் காஸ் எக்ஸ் மைனஸ் காட் எக்ஸாலையும் நம்ம என்ன செய்கிறோம், டிவைட் பண்ணுறோம். இன்டூ டிஎக்ஸ்ன்னு நம்ம போட்டுக்கிறோம். அப்போ காஸ் இன்ட்டு இது மல்டிப்ளிகேஷன் தானே, காஸ் எக்ஸ் சரி கொசிகன் எக்ஸ் இன்ட்டு கொசிகன் எக்ஸ் கொசிகன் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு வந்துடும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஆகிடும். அப்புறம் நம்மளுக்கு என்ன இருக்கும், கொசிகன் எக்ஸ் இன்ட்டு காட் எக்ஸ் அப்படின்னு போட்டுட்டு கீழே இருக்கிற டினாமினேட்டரில் கொசிகன் எக்ஸ் மைனஸ் காட் எக்ஸ் அப்படின்றத நம்ம போட்டுடுறோம். புரியுதுங்களா. இப்போது நம்ம அடுத்தது என்ன செய்கிறோன்னா கீழே கொடுத்துருக்கிற இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, சப்ஸ்டியூஷன் மெத்தட் தான் நம்ம போடணும். அப்போ சப்ஸ்டியூஷன் மெத்தடில் யூக்கு பதில் நம்ம என்ன செய்கிறோம், கொசிகன் எக்ஸ் மைனஸ் காட் எக்ஸ் ப்ளஸ் கொசிகன் ஸ்கொயர் எக்ஸ் அதை தான் நம்ம என்ன செய்கிறோம், டிஃப்ரென்ஷியேஷனுக்கு எடுக்கிறோம். இது மேலே இருக்குது இல்லைங்களா, கொசிகன் எக்ஸ் கொசிகன் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் கொசிகன் எக்ஸ் காட் எக்ஸ் அதை தான் நம்ம எடுத்து டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண போகிறோம். புரியுதுங்களா. அப்போ டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது யூவாக நம்ம அதை எடுத்துக்கிறோம். அதனால் du டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் u வித் ரெஸ்பெக்ட் டு தட் எக்ஸ் அப்படின்ற கான்செப்டில் நம்ம என்ன செய்கிறோம், ஃபஸ்ட்டு நம்ம என்ன செஞ்சிடலாம்னா டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறோம். அப்போ அந்த கொசிகன் எக்ஸுக்கு மட்டும் நம்ம போட்டோம்னா மைனஸ் கொசிகன் எக்ஸ் இன்டூ காட் எக்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் கிடைக்கும். அதுக்கப்புறம் ப்ளஸ் கொசிகன் ஸ்கொயர் ஆட்டிஸ் அப்படியே நம்ம போட்டுடுறோம். நம்மளுக்கு தேவையானது du மட்டும்தான் தேவை. இந்த எக்ஸை எடுத்துகிட்டு போய் அந்த பக்கம் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கிறோம். அப்போ du ஈக்குவல் டு மைனஸ் கொசிகன் எக்ஸ் இன்டூ இப்போ இதுக்கு ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிறதுனால கொசிகன் எக்ஸை வெளியில் போட்டுட்டு உள்ளே என்ன செய்கிறோம், ஒரு கொசிகன் எக்ஸை போட்டுக்கிறோம். மீதி இருக்கக்கூடிய காட் எக்ஸை தூக்கி போட்டுக்கிறோம். அப்போ மைனஸ் காட் எக்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா மைனஸ் இங்கே இருக்கிறதுனால மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது ப்ளஸ் இன்ட்டு மைனஸு அப்போ மைனஸ் கொசிகன் எக்ஸும் ப்ளஸ் இன்ட்டு மைனஸுக்கு இங்கே மைனஸ் காட் எக்ஸ்ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். புரியுதுங்களா. அதனால் இங்கே இருக்கக்கூடிய இந்த கொசிகன் எக்ஸ் இங்கே கொசிகன் எக்ஸாக இருக்கிறதுனால காமனாக நம்ம என்ன செய்கிறோம், மைனஸ் கொசிகன் எக்ஸை தூக்கி வெளியில் போடுறோம். இங்கே ஒரு கொசிகன் ஸ்கொயர் இருக்குது இல்லைங்களா, அதில் ஒரு கொசிகன் எக்ஸ் இங்கே வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் மைனஸ் காட் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ். இப்போ பாருங்கள் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்னா மைனஸ் வந்துடும், கொசிகன் எக்ஸ் கொசிகன் ஸ்கொயர் எக்ஸ் வந்துடும் இல்லைங்களா. அப்போ கொசிகன் நம்ம போட்டுக்கிறோம் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் கொசிகன் எக்ஸ் அப்புறம் மைனஸு ப்ளஸ்ன்னு வந்துடும் கொசிகன் எக்ஸ் இன்டூ காட் எக்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்கும். புரியுது இல்லைங்களா. இந்த கான்செப்டை நம்ம யூஸ் பண்ணி நம்ம இங்கே என்ன செஞ்சிடறோம், சம்மா போட ஆரம்பிக்கிறோம். இன்டூ டிஎக்ஸை நம்மளுக்கு டியூக்கு கிடச்சிருச்சு. அடுத்தது இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கொசிகன் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் கொசிகன் எக்ஸ் இன்டூ காட் எக்ஸ் அதை தான் நம்ம எடுத்து யூவாக எடுத்துகிட்ருக்கோம் இல்லைங்களா. அதை நம்ம என்ன செய்கிறோன்னா இங்கே போடும்போது ஒன்று கவனிக்கணும், அது வந்து என்னவா இருக்குது, நம்மளுக்கு டியூக்கு பதில் வந்திருக்கு இல்லைங்களா. மைனஸ் கொசிகன் எக்ஸ் மைனஸ் காட் எக்ஸ் அப்படின்றது இன்டூ டிஎக்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு என்னவா வந்திருக்கு, நம்மளுடைய டினாமினேட்டரில் இருக்கிறதா வந்திருக்கு. யூவை தான் நம்ம என்ன செய்கிறோம், கொசிகன் எக்ஸ் மைனஸ் காட் எக்ஸாக நம்ம என்ன செய்கிறோம், யூவாக எடுத்துக்கிறோம். அப்போது இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதும்போது இன்டெகிரேஷன் 1/u இன்டூ டியூ இல்லைங்களா. அப்போ 1/u அப்படின்னு சொல்லும்போது ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் லாக் ஃபார்மேட்டில் இருக்குது. அதனால் லாக் மாடுலஸ் ஆஃப் u ப்ளஸ் சி அப்படின்னு போட்டுக்கிறோம். அந்த யூக்கு பதில் நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். சப்ஸ்டியூஷன் u ஈக்குவல் டு என்னது, கொசிகன் எக்ஸ் மைனஸ் காட் எக்ஸை போடுறோம். அப்போ லாக் மாடுலஸ் ஆஃப் கொசிகன் எக்ஸ் மைனஸ் காட் எக்ஸ்
அப்புறம் ப்ளஸ் சி அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? தேர்ட் ஒன், இன்டகிரேஷன் ஆஃப் cosecant x into dx. அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் cosecant x into dx அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன செய்யணும், மல்டிப்ளைட் அண்ட் டிவைடட் பை cosecant x மைனஸ் காட் எக்ஸால் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், அதை நியூமரேட்டர் டினாமினேட்டரால் நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கிறோம். நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது இன்டகிரேஷன் ஆஃப் cosecant x ஒண்டி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், cosecant x மைனஸ் காட் எக்ஸால் நியூமரேட்டர்லையும் சரி டினாமினேட்டர்லையும் சரி மல்டிப்ளிகேஷன் பண்ணி இன்டூ dx அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். புரியுதுங்களா? அப்போது இங்கே cosecant x இருக்குது, இங்கே cosecant x. அப்போ cosecant x இன்ட்டு cosecant x cosecant ஸ்கொயர் x ப்ளஸ் இன்ட்டு மைனஸுக்கு மைனஸு. அப்போ cosecant x இன்ட்டு காட் x அப்படின்னு நம்மளுக்கு வரும் இல்லைங்களா? அந்த மைனஸ் தான் தூக்கி நம்ம ஃப்ரண்ட்டில் இங்கே போட்டுக்கிறோம். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் போட்டுட்டு cosecant x இன்ட்டு காட் x அப்படின்னு நம்ம போட்டுட்டு இன்ட்டு dx அப்படின்னு போட்டுக்கிறோம். கீழே cosecant x மைனஸ் காட் x ஆஸ் இட் இஸ் அப்படியே வந்துடுது. இப்போ கொடுத்துருக்கிறதுல இந்த cosecant x மைனஸ் காட் எக்ஸை தான் நம்ம யூவாக எடுத்து சப்ஸ்டியூஷன் மெத்தடில் அதை தான் போட்டுக்கிறோம். புட் யூ ஈக்குவல் டு cosecant x இன்ட்டு காட் எக்ஸ் அப்படின்னு போட்டுக்கிறோம். நம்ம என்ன செய்கிறோம், அப்போ டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறோம். எதை, யூவை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறோம். அப்போ டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் யூ வித் ரெஸ்பெக்ட் டு த டிஎக்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? அப்போது இந்த cosecant x டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் மைனஸ் cosecant x இன்ட்டு காட் எக்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது இந்த காட் எக்ஸுக்கு நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் cosecant ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும் இல்லைங்களா? இப்போது நம்மளுக்கு என்ன செய்யணும்னா, இங்கேயும் cosecant x இருக்குது, இங்கேயும் cosecant x இருக்குது. அதை காமனாக நம்ம இருக்கிறத cosecant x மட்டும் தூக்கி வெளியில் போட்டுட்டு, புரியுதுங்களா, இந்த மைனஸ் cosecant x இங்கே போட்டுக்கலாம். ப்ளஸ் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஒரு cosecant x உள்ளே போட்டுட்டு மீதி மைனஸ் காட் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு போடுறோம். இப்போ நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ணி பார்த்தோம்னா ஈஸியாக நம்மளுக்கு கிடைக்கும். ப்ளஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு cosecant x இன்ட்டு cosecant x cosecant ஸ்கொயர் எக்ஸு cosecant x மைனஸ் காட் எக்ஸு, அதை தான் வெளியில் வந்து மைனஸ் cosecant x காட் எக்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு வருது. புரியுதுங்களா? அப்புறம் இந்த dx வந்து நம்மளுக்கு du தான் தேவை. dxஐ வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துடுறோம். அதனால் நம்மளுக்கு du ஈக்குவல் டு cosecant x இன்ட்டு cosecant x மைனஸ் காட் எக்ஸ் இன்ட்டு dx அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. புரியுதுங்களா? ஸோ இந்த இடத்துல இன்ஸ்டெட் ஆஃப் இந்த இதுக்கு பதில் நம்ம என்னது cosecant ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் cosecant x இன்ட்டு காட் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸுக்கு பதில் நம்ம டியூன்றது போட்டுக்கலாம் இல்லைங்களா? அதே தான் அங்கே இருக்குது. அப்போ யூக்கு பதில் என்னது cosecant x மைனஸ் காட் எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம் இல்லையா? அதையும் அங்கே போட்டுட்டோம். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது வந்து இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும். எப்படி, இன்டகிரேஷன் ஆஃப் 1/u இன்ட்டு du அப்படின்னு நம்ம எழுதும்போது இது ஃபார்மேட்டில் என்ன ஃபார்முலேட்டில் இருக்குது, இன்டகிரேஷன் ஆஃப் 1/x இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு லாக் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்ற கான்செப்டில் இருக்குது. அதனால நம்ம இதை லாக் மாடுலஸ் ஆஃப் யூ மாடுலஸ் க்ளோஸ் பண்ணி ப்ளஸ் சி, இன்டகிரேஷன் சிம்பிளும் டியூவும் வரக்கூடாது, நம்ம பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்றதுனால ப்ளஸ் சி அப்படின்னு போட்டுக்கிறோம். அடுத்தது நம்ம ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டியது இந்த யூவோட வேல்யூ என்ன எடுத்தோம் அப்படின்றத பார்க்கணும். யூவோட வேல்யூ என்ன எடுத்திருக்கோம், cosecant x இன்ட்டு காட் எக்ஸு. அந்த வேல்யூவை தூக்கி அந்த இன்ஸ்டெட் ஆஃப் யூக்கு பதில் லாக் மாடுலஸ் ஆஃப் cosecant x மைனஸ் காட் எக்ஸ் மாடுலஸ் க்ளோஸ் பண்ணி ப்ளஸ் சி அப்படின்னு போட்டு நம்ம ஆன்சரை கொண்டு வந்துடுறோம். புரியுதுங்களா? லாஸ்ட் ஒன் நம்ம பார்க்கக்கூடியது ஃபோர்த் ஒன், இன்டகிரேஷன் ஆஃப் secant x இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போது மல்டிப்ளிகேஷன் டிவைடட் பை secant x ப்ளஸ் tan x-ஆல் நம்ம என்ன செய்கிறோம், கொடுத்துருக்கிற secant x-ஐ நம்ம நியூமரேட்டராலையும் டினாமினேட்டராலையும் என்ன செய்கிறோம், அதை மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கிறோம். இன்டூ டிஎக்ஸ் அப்படின்னு நம்ம போட்டுடுறோம். அப்போ கொடுத்துருக்கிறத வந்து இந்த secant x இன்டூ tan x தான் வி கன்சிடர்ட் as என்னவா எடுத்துகிட்டு இருக்கோம், நம்ம யூவாக கன்சிடர் பண்ணிக்கிறோம் இல்லைங்களா? அப்போது நம்மளுக்கு இதை வந்து டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். சப்ஸ்டியூஷன் மெத்தடில் இதை தான் யூவாக எடுத்துக்கிறோம். சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூ ஈக்குவல் டு secant x ப்ளஸ் tan x அப்படின்னு நம்ம போடுறோம். அப்போது டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் யூ வித் ரெஸ்பெக்ட் டு தட் எக்ஸ் இல்லைங்களா, டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் அப்போது நம்ம போடும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா secant x போடும்போது secant x இன்ட்டு tan x அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது இல்லைங்களா secant x-க்கு. அடுத்தது நம்ம பார்க்கும்போது என்ன ஆகிடும், நம்மளுக்கு ப்ளஸ் tan x-ஐ பண்ணும்போது secant ஸ்கொயர் x அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. ஃபைனலாக நம்மளுக்கு என்னது, இது தான் போகணும், இந்த du தான் போகணும், dx அந்த பக்கம் மல்டிப்ளிகேஷன் பண்ணி கொண்டு போகிறோம். அப்போ du ஈக்குவல் டு secant x இன்ட்டு tan x ப்ளஸ் secant ஸ்கொயர் x இன்ட்டு dx. இந்த dx-ஐ இந்த பக்கம் கொண்டு வந்துடுறோம். இப்போ இங்கே பார்க்கும்போது secant x காமனாக இருக்கிறதுனால secant x-ஐ வெளியில் தூக்கி கொண்டு வந்துட்டு tan x ப்ளஸ் secant x இன்ட்டு dx எப்படி போட்டாலும் அதை பாருங்கள். secant x இன்ட்டு tan x என்னது, secant x tan x,
சீக்கண்ட் நம்மளுக்கு என்ன ஆகிடும் சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸாக வந்துடும் இல்லைங்களா. அதனால காமனாக இருக்கிறத வெளியில் தூக்கி போட்டுட்டோம்னா இது டியூ. அப்போ டியூ ஈக்குவல் டு சீக்கண்ட் எக்ஸ் இன்டூ டேன் எக்ஸ் ப்ளஸ் சீக்கண்ட் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ்ன்னு நம்மளுக்கு கிடைக்குது இல்லைங்களா. அப்போது மேலே கொடுத்துருக்கிறது ஃபுல்லாகவே நம்மளுக்கு என்னது டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் எ யூ இல்லையா. கீழே இருக்கிறது யூவாக எடுக்கிறோம். இதை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது இந்த வேல்யூ அப்படியே நம்மளுக்கு கிடைக்குது. அதுதான் சப்ஸ்டியூஷனோட ஸ்பெஷாலிட்டி. ஓகேங்களா. அப்போது இன்டெகிரேஷன் ஆஃப் டியூ பை யூ. அப்போ டியூன்னா மேலே கொடுத்துருக்கிற அந்த வேல்யூவை தான் நம்ம தூக்கி இங்கே போட்டுக்கிறோம். சீக்கண்ட் எக்ஸ் டேன் எக்ஸ் இன்ட்டு சீக்கண்ட் எக்ஸ் ப்ளஸ் அப்படின்னு போட்டு இன்ட்டு டிஎக்ஸ் போட்டுக்கிறோம். அதுக்கு பதில் டியூன்னு போட்டுக்கலாம். கீழே சீக்கண்ட் எக்ஸ் ப்ளஸ் டேன் எக்ஸுக்கு பதில் அது யூவோட வேல்யூ, அதை தூக்கி போட்டுக்கிறோம். அப்போ நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதும்போது இன்டெகிரேஷன் ஆஃப் 1/u இன்ட்டு டியூ அப்படின்னு நம்ம எழுதுகிறோம் இல்லைங்களா. அப்போ எழுதும்போது நம்மளுக்கு உடனே ஆல்ரெடி ஃபார்முலா நம்மளுக்கு நல்லாவே தெரியும். என்ன ஃபார்முலா உங்களுக்கு பார்த்துருக்கோம் நம்ம இன்டெகிரேஷன் ஆஃப் 1/x இன்ட்டு dx ஈக்குவல் டு log x ப்ளஸ் சி இல்லைங்களா. அங்கே யூக்கு பதில் எக்ஸுக்கு பதில் யூ இருக்குது. அதனால லாக் மாடுலஸ் ஆஃப் யூ ப்ளஸ் சி அப்படின்னு போடுறோம். ஃபைனலாக யூக்கு பதில் நம்ம அந்த சப்ஸ்டியூஷன் என்ன எடுத்திருக்கோம் சீக்கண்ட் எக்ஸ் டேன் எக்ஸ் எடுத்திருக்கோம் இல்லைங்களா. அதை தூக்கி லாகில் ஆசிட்டிஸ் அப்படியே லாக் போட்டுக்கிறோம். மாடுலஸ் போட்டுக்கிட்டு யூக்கு பதில் சீக்கண்ட் எக்ஸ் ப்ளஸ் டேன் எக்ஸ் போட்டுட்டு மாடுலஸை க்ளோஸ் பண்ணி ப்ளஸ் சி அப்படின்னு போட்டுட்டு நம்ம ஆன்சரை கொண்டு வந்து காமிக்கிறோம். புரியுதுங்களா. இந்த சப்ஸ்டியூஷன் எல்லாம் தான் நம்ம போட்டு பார்க்கணும் மெயினாக. அதுதான் நம்மளுக்கு புரியும். அதேமாரி டிஃப்ரென்ஷியேஷன் கொடுத்துருக்கிற ஃபார்முலா பாருங்கள். சீக்கண்ட் எக்ஸுக்கு நம்மளுக்கு என்னவா வந்திருக்கு ஃபார்முலா சீக்கண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு டிஃப்ரென்ஷியேட் ஆஃப் சீக்கண்ட் எக்ஸ் இன்டூ டேன் எக்ஸ். அதான் சீக்கண்ட் எக்ஸ் இன்டூ டேன் எக்ஸ். அதேமாரி டேன் எக்ஸுக்கு நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் நம்மளுக்கு என்னது சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ். அதையும் நம்ம இங்கே தூக்கி போட்டிருக்கோம். ஸோ இப்படி டிஃப்ரென்ஷியேஷன் இருக்கிற ஃபார்முலாவை போட்டு அதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ணி அது டியூவாக கொண்டு வரணும். டிஎக்ஸ் இருக்கிறது டிஎக்ஸ் அந்த பக்கம் கொண்டு போயிடும். நம்மளுக்கு டியூ தான் நம்மளுக்கு தேவை. அதனால் டியூ போட்டுட்டு லாக் அந்த யூக்குள்ள வேல்யூவை தூக்கி சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம். அப்போ மாடுலஸ் ஆஃப் சீக்கண்ட் எக்ஸ் ப்ளஸ் டேன் எக்ஸ் மாடுலஸ் க்ளோஸ் பண்ணி ப்ளஸ் சி அப்படின்னு நம்ம போடுறோம். இந்த புரிதலை அழகாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா இன்டெகிரேஷன் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். யூ வில் டெஃபினெட்லி யூ வில் கெட் அ சென்டம். புரியுதுங்களா. இந்த சப்ஸ்டியூஷன் மெத்தடில் அதுதான் ஒரு ஸ்பெஷாலிட்டி.